கர்நாடகாவை சேர்ந்தவங்க படிப்புக்காக மும்பை வந்து அங்கேயே செட்டில் ஆனாங்க. மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் வரவும் படிப்பை விட்டுட்டு 1991 மாடலிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்டர்நேஷனல் சூப்பர் மாடல் கான்டெஸ்ட்ல வின் பண்ணாங்க. 1994 மிஸ் இந்தியா ஆனாங்க. அது மட்டும் இல்லாம உலக அழகியாவும் தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்புறமா லண்டன்ல ஒரு கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசடர் ஆனாங்க. மணிரத்னம் அவர்கள் இவங்களை இருவர் படம் மூலமா அறிமுகப்படுத்துறாங்க. ஹிந்தி பட வாய்ப்பும் வருது. படம் வெற்றி படமா அமையல. ஆனா இவங்களோட அழகு, கண்ணு, நடிப்பு, நடனம் எல்லாரையுமே பேச வச்சது. சங்கர் அவர்கள் ஜீன்ஸ் படத்துல நடிக்க வச்சாங்க. படம் மெகா ஹிட் ஆகுது. இந்த படம் இவங்க சினிமா வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாவே அமையுது. அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வருது. ஹிந்தி படங்கள்லயும் ஃபேமஸ் ஆனாங்க. சல்மான் கான் அவர்களோட காதல் ஏற்பட்டு அது பிரிவையும் சந்திக்குது. அதன் பிறகு அபிஷேக் பச்சன் அவர்களை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. காதல் வாழ்க்கை கசப்பா மாறினப்ப அதுல இருந்து வெளிவந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாங்க. தமிழ்ல ராவணன், எந்திரன், பொன்னியின் செல்வன் தன்னோட நடிப்பை நிரூபிச்சாங்க. எத்தனையோ உலக அழகிகள் வந்தாலும் நமக்கு எப்போதுமே உலக அழகியா இருக்கக்கூடியவங்க தான் ஐஸ்வர்யா ராய் அவர்கள்.